கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வயது ஒரு சிறு குழந்தைய பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி அந்த குழந்தைய கொண்டிருக்காங்க. அதை பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆளும் அரசு திமுகவுடைய இளைஞரணி பிரிவில் இருக்கக்கூடிய ஒருவர். அவர் பேர் பெரியநாயகம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இது நடந்திருக்கு. இந்த சம்பவம் அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே ஒரு அச்சத்தில் தான் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா, ஆளும் அரசுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு தவறு செய்தா அப்படின்னா அதை கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுது. நேற்று நீங்கள் டிவி டிபேட்டெல்லாம் எடுத்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் நேற்று விவாதிக்கப்பட்டதான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஓபிஎஸ் இங்கே போயிட்டாரு, விஜய்க்கு அதுவாயிடுச்சு அப்படின்னு தான் எல்லாரும் பேசுகிறாங்களே தவிர, ஒரு ஆளும் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரியான ஒரு தவறை செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு பெரிய விவாதமே இல்லை. இதுவே அதிமுக ஆட்சி காலமாக இருந்திருந்தாங்கன்னா 4 நாள் 5 நாள்னு இதை பற்றி தான் விவாதம் அப்படின்றது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அதை பற்றின எந்த ஒரு விவாதமும் இல்லை. அதை ஒரு பொட்டி செய்தியாக போட்டு அழகாக கடந்து வந்துட்டாங்க. ஸோ இது என்ன மாதிரியான செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னா, ஆளும் அரசு திமுகவுடைய கட்சி நிர்வாகி எந்த தப்பு செஞ்சாலும் அதை மெலிதாக கடந்து போயிடணும், அதெல்லாம் ஊதி பெருசாக்கக்கூடாது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற ஒரு மனநிலையை தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் வைக்கிறாங்க. இதுதான் மக்களுக்கு ஒரு பெரிய பயத்தையே உருவாக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய பயத்தை தான் இது உருவாக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பெண்கள் படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, பல இடங்களுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்ம அரசுடைய கடமை, பொதுமக்களுடைய கடமை, இந்த சமூகத்துடைய கடமை. இந்த நம்ம தமிழ் சமூகத்துடைய ஒட்டுமொத்த தலைமையாக இருக்கக்கூடிய திமுக அரசு அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குதானா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு நிகழ்வை வச்சுட்டு நீங்கள் மொத்தமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்க விஷயந்தான். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளார ஞானசேகரன் ஒருத்தர் திமுகவுடைய நிர்வாகி தான். அவர் அங்கே கல்லூரிக்குள்ளாரியே கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு மாணவிகிட்ட தவறுதலாக நடந்திருக்கார். இது எல்லாரும் பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அது முதல் தடவை அவர் பண்ணக்கூடிய தப்பு கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடி சீரியஸ் அஃபண்டராக தான் இந்த விஷயங்கள்ல இருந்திருக்கார். தெய்வ செயல் அப்படின்னு அரக்கோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கல்லூரி மாணவியை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு டார்ச்சர் பண்ணி எடுத்திருக்காரு. இது ஒரு பெண் மீது நடக்கக்கூடிய ஒரு வன்கொடுமை அப்படி தான் நம்ம பார்க்கணும். ரமேஷ் அப்படின்னு ஒரு திமுக நிர்வாகி ஒருத்தர் 15 வயது பெண்ணை டார்ச்சர் பண்ணி தவறுதலான விஷயத்திற்கு ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கார். இந்த மாதிரி நிறைய கேஸுகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. திமுகவுடைய மகளிர் அணி மாநாட்டில் திரு கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு மாநாட்டில் காவல் துறையிலேருந்து ஒரு பெண்ணுக்கே பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குரிய விஷயமாக தான் இருக்குது. முதல்வர் அவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்வார் அப்படிங்கிறதா மக்கள் கேட்குறாங்க. ஏன்னா பல புதிய திட்டங்கள் முதல்வர் அறிவிச்சுக்கிட்டே போகிறார். குறிப்பாக சொல்லணும்னா பெண்கள் உரிமை தொகை அப்படின்னு 1000 ரூபா கொடுத்துட்டு வந்தார். இப்போ 5000 ரூபா தேர்தல் நேரத்தில் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் மட்டும் கொடுத்தா போதுமா? பெண்கள் முன்னேறிடுவாங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா? பெண்கள் போகிற இடத்துலலாம் அவங்களுக்கு பாதுகாப்பான உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய இடத்துல தான் முதல்வர் இருக்கார். பிரச்சனையாக ஒரு கட்சிக்காரங்க கிட்ட தான் இருக்குங்கும்போது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படிங்கிறது தானே எல்லாரும் கேட்பாங்க. என் கட்சிக்காரன் தப்பு பண்ணால் நான் கண்டிப்பேன் அப்படின்னு முதல்வர் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அப்படிலாம் எங்கேயுமே சொல்கிறது கிடையாது. இது ஒரு பொட்டி செய்தியாக போட்டு ஈஸியாக கடந்து போயிடுறாங்க. இது வெறும் திமுக நிர்வாகின்னு மட்டும் இல்லாமல் புள்ளிவாரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, போக்சோ வழக்கு குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை அப்படின்றது கடந்த 4 ஆண்டுகளில் 125% அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதியில் 60% அளவுக்கான வளர்ச்சி அப்படின்றது இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா பாலியல் வன்கொடுமை அப்படின்றது 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி 800 வழக்குகள் பதிவாகிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி 1800 வழக்குகள் பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 100% மேலே பாலியல் வன்கொடுமை அப்படின்றது இருக்குது. நீங்கள் சொல்லலாம் முன்னாடி வழக்கெல்லாம் பதிவில்லைப்பா, இப்போ தான் வழக்கு பதிவுறாங்க, அதனால தான் நம்பர் இருக்குது அப்படின்னு. வழக்கு பதிவில் அப்படின்றத மட்டும் ஒரு காரணமாக வச்சுக்க முடியுமா? பெண்களுக்கு எதிராக பாதுகாப்பு, பெண்கள் இங்கேருந்து முன்னாடி இருந்த நம்மளால தான் இன்றைக்கும் பாதுகாப்பாக இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு கஞ்சா போதை உடைய கலாச்சாரம் சீர்கெட்டு கிடக்குன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கஞ்சா போதையில் ஓடுற ட்ரெயினில் பட்டப்பகலில் 4 காலேஜ் படிக்கிற பசங்க ஒரு எந்த கேள்வியும் கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஒரு வட மாநிலத்தரை அடிச்சுக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் கல்லூரியில், கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கல்லூரியில் 3 வட மாநிலத்தர், ஒரு தந்தை, ஒரு மனைவி, ஒரு குழந்தை, 3 பேரையும் பாலியல் வன்கொடுமை செய்து அங்கேயே கொலை பண்ணி சாக்கு பையில் கட்டிட்டு போய் அங்கங்கே போட்டுட்டு வந்திருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்.
அதே மாதிரி நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு மனநலம் குன்றிய பெண் கூட இருந்தவங்களே அந்த பெண் கூட பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? காவல்துறை நம்மளை எந்த கேள்வியும் கேட்காது அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கனால தான் கேட்குது. காவல்துறை ஏன் கேட்க மாட்டேங்குதுன்னா, காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? முதல்வருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவர் கவனம் கொடுத்து இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது அப்படின்றத சொல்லணும். பிரச்சனையே வேலையே இங்கே பயிர மேயிற கதையாக தான் இருக்குது. அப்புறம் தப்பு பண்ணுறது பூரா சொந்த கட்சிக்காரங்க அப்படின்றனாலே முதல்வரும் மௌனமாக தான் இருக்கிறாரு. கேட்க முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கார். அதனால் காவல்துறையும் கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ இதனால தான் தப்பு செய்கிறவங்களும் இன்னமும் தைரியமாக திரும்ப ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. அவ்வளோ தூரம் போதைக்கு அடிமையாகி பல தவறுகளை தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்களான்னா கிடையவே கிடையாது. வருஷம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாக மதுபானம் விற்க வேண்டும் அப்படிங்கிறதுல தான் டார்கெட் இருக்குது. இந்த பாட்டில்கள் விற்கிறது மூலயமா நமக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன் கிடைக்குமா அப்படிங்கிறதுல தான் கவனங்கள் அதிகமாக இருக்கே தவிர, இதனால் சமூகத்தில் என்ன சீர்கேடுகள் நடக்குது, பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பற்ற சூழ்நிலை நடக்குது, பல இளைஞர்கள் 30 வயசு 40 வயசுல இறக்குறாங்க. ஆக்சிடென்ட்ஸில் இறக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி தடுத்து நிப்பாட்டலாம் அப்படின்றதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எந்த ஒரு அக்கறையுமே இல்லை அப்படின்றத தான் சொல்லலாம். டாஸ்மார்க் வருமானத்தை கூட்டுறதை எப்படிங்கிறதுல கவனம் செலுத்துகிறவங்க மக்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்றதுல கவனம் செலுத்தலை. 1000 ரூபாய் கொடுக்குறதோ இல்லை 5000 ரூபாய் கொடுக்குறதோ பெண்களுக்கு தன்னிறைவை ஏற்படுத்துமானா ஏற்படுத்தாது. அதுதான் யதார்த்தமான உண்மை. தைரியமாக ஒரு பெண் வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு வரணும். ஆனால் இன்றைக்கி எப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, 2 வயசு பொண்ணுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தால் 2026 தேர்தல் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றது முதல்வர் கண்டிப்பாக பரிசீலிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.